வள்ளிமலை வேலன் ஒரு அழகான தமிழ் பெயர். இந்த டைட்டிலே வந்து அவ்வளோ லட்சணமாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு கிராமத்தை சார்ந்த கதை. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கிராமத்தை வந்து பார்க்குற மாதிரி, திரையில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீலை வந்து திரைப்படமும் இந்த டீமும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கலை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், காதல், முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் பெரிய ஆளாக வரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இவருடைய படங்களை பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பங்களாக வந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஆக்ஷன், காதல் அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லாம் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுமே வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய திரு வி சேகர் சார் அவர்களை தான் சொல்லணும். ஸோ தயாரிப்பாளர், இயக்குனர் திரு வி சேகர் சார் அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல், சினிமா ரெண்டுலேயும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்றைக்கி முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வெள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில். அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ எதுவும் சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில். ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கும் வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது, நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் முருகர் போட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பலம் மாதிரி இருக்கட்டும் ஒன்று. அதுக்கு வந்து சீசன் இருக்குது இப்போ. அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரே கதாநாயகி. எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர், சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமாக இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட்டு இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தர் தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகிகள் புதுசு மாதிரியே தெரியல. நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க. மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி. சில ஆள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு, அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆட பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அந்த வகையில் படம் எடுத்தால் பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க.
8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்னதான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம்னா, ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க கேட்டுப்பார். நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமாக படங்கள் 100 தேட்டரு, சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் 2000 தேட்டரு, மொத்த தேட்டரு நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர், அவர் ஓனர் சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல, மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போகிற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காமல் இருக்கணும்னா, ஒழுங்காக இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பெறணும்னா, பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியாக வரணும். ஜனவரியில் பெரிய படங்களாக வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும், மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்து அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது, ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன், அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்கே அண்ணா தேட்டரு, இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டரு, இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் கேட்டால் எங்கிட்டே காசு கேட்குறான், அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தது தான். என்ன காரணம்னாக்கா, இப்போது கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம், பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில், சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விட்றாங்க. ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்போ நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஓடணும் எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார், உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது. பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில், ஆனால் இதை காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறங்கிற 2 கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிவிடுவார். எப்படி இருக்குதுனாக்கா சூப்பர் சூப்பர், அவன் வந்தானா எங்கே பெரிய ஆளாக போயிடுவான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரத்தை உருவாக்கி விட்டுருவார். இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்பி திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும். இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அந்த முதல் வந்தால் தான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான்
நான் கட்சி வரைக்கும் வந்து கேட்க முடியல எல்லாரும் பேச்சும். இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி. வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, கிராமத்து கதைகளை வந்து உருவாக்குவதில் கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பம் குடும்பமாக பார்க்கக்கூடிய படங்களை மட்டுமே கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறதுல முதலாராக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன். பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பா பாட்டு எழுதுனது யார்? யார் பாடினது? நம்ம எஸ்என் சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சரி சரி சாமி. அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது? என் படத்தில் 5 விரல் கெஞ்சுதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை. நாங்கள் என்னுடைய முதல் படத்தில் நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ தெரியாது இவரு தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது. ஆமாம், அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு, காசு வாங்காமல். அதுதான் உண்மை. அப்படி நண்பர்கள் நாங்கள். ஸோ பார்த்தீங்களா, சினிமா எவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள். இது அழகான உறவுகள் இருக்குது. அதனால் போகிற போக்கில் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும். அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர். குடும்ப படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி சேகர் அவர்கள் சொன்னார். அவர் படம் பண்ணுறப்போ இருந்த சூழ்நிலை, இப்போ படம் பண்ணுறப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ படம் வெளியாகிறதுல இருந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அதுதான் மேட்ரு. எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்குது, பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே, பாப்கார்னு கடையில் மேலேயில் தான் கூப்பிட்டு போகிறானுங்க, அப்புறம் வரும்போது திருப்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானுங்க, எல்லாம் காட்டுவாங்கப்பா. நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க. கவர்மெண்ட்டு தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது. அது இப்படி தான் இருக்கும். அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க. சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம். தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோக்கிட்ட சொல்லிட்டிங்களா? ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார். இப்போல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு நாள் சொல்கிறீங்களாம்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு பேர் இருக்குது, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், வி சேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம்
டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தேட்டரில் போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரையிலும் கதையை சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம 20 பாருங்க கணக்காக சொல்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு கதை தெரியும். இன்றைக்கி எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்போ இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால் மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவர் பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லை சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும். அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேற. இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவன் வந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணோன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடித்தவனுக்கு தேட்டரு கிடைக்கிறதில்ல. தேட்டரு இந்த மாதிரி தேட்டரு கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்குது. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க வந்து முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களாக தான் சொன்னேன். அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட் நம்ம எடிட்டிங், நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார், நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார், அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள், சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். சிவாஜி, ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க. ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டு இருப்பார். அந்த படம்
காலையில் 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூமில் இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டாக 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில் இருந்தாலும் சரி, கொடைக்கானலில் இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்கனால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளோ காசு கட்டுறோம். கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுகிறீங்க. நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. அது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன். ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் இங்கே எடுத்துக்கிட்டேன். நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறிக்கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம்பார். பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பாரு. 6 மணிக்கா? என்ன இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம், நானும் என் பிரதரும் அப்படின்னு. இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான் சார். இன்றைக்கி 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீனை எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி இப்படி தான், இது கொஞ்சம் இது டெவலப் ஆனாலும் ஆகும், இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும், ஜாஸ்தியானாலும் ஆகும். எந்த விதமான இடர்பாடும் இல்லை. எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் தேவை, எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே எடுக்க முடியும், எவ்வளவு இரவு காட்சிகள், எவ்வளவு பகல் காட்சிகள், கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போது நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே. ஏன்னா அதை வேறு யாரோ டிசைட் பண்ணுறான். நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை, இயக்குனருக்கும் தெரிவதில்லை. வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க. சினிமா யார் கையில் இருக்கணுமோ, அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஷிப்பு, அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, இப்போ அது பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, கேப்டனாக இருக்கிறது எங்கே இல்லையா? ஆக மேடைன்னு கிடைச்சா எல்லோரும் ஏறி ஆளுக்கால் அட்வைஸை பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுதான் நடக்குது. உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வேலை இல்லை.
அனைத்து துறையைச் சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து சுபாஷ் நல்லா சொன்னான். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தானே நம்ம வந்து இந்த நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர, ஏன்னா நம்மளை நம்பி 10 கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. சரி போட்டுறான், இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது? அந்த காலத்துலலாம் நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் வந்து பூஜை போட்ட அன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்தேன். டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க, படம் எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? அப்புறம் ரிலீஸ் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல. இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு 10-15 நாளில் ஒரு 25 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல. பெரிய முதலைகள் வந்ததுன்னா இதெல்லாம் திருப்பி எல்லாம் பொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். இது ரிலீஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் 10 படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சிக்கிறது. எப்படியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு 25 படம் இந்த மாதம் ரிலீஸ். கரெக்டாக? நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? இனி இந்த வாரம் வந்து ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. 10-12 படம். ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்கள்? இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார்? நானா? டைரக்டருக்கு அந்த வேலையா? இல்லை. வேறு யார் பண்ணணும்? தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும். தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும். அப்புறம் விநியோகஸ்தர்களுங்கிறதே இப்போ இல்லை, எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க. விநியோகஸ்தர்களே இல்லாமல் ஒரு சினிமா இன்றைக்கி செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது, நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க, என் படம் எந்த படத்துலேங்க ஓடுது, அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். எங்கே அவர்? பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. இப்போ வர்ற சின்ன படங்கள்லாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு உதறாங்க. நல்லா சாங்ஸ் போடுறாங்க. பாடல் கூட நல்லா இருந்தது. அந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. அப்புறம் சண்டை காட்சி என்னது, இடி மின்னலா? வேறு பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் வச்சிட்டிங்க. நல்லா இருக்கு. சண்டை காட்சி நல்லா இருந்தது. மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது. யார்? மணிகண்டன். மணி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் செருப்பு போடல அப்படின்றத பற்றி. அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான்? என்னைக்கு போடுறதா இருக்க? எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது. என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்தில் கார்டு வாங்குறியோ, சார் நீங்கள் தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும், ஷூட்டிங்க்கு போகணுன்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால் தான் விசா கொடுப்பான். அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா, நீங்கள் ஆந்திராவுக்கு போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்மா. புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா காமெடிக்காக சொல்லலை. இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடமிருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று. அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று. என்ன நீ தான் செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்துருக்காரு. அவர் எஸ்ஏசி சார், எழில் சாரோட மிகப்பெரிய கேமராமேன் அவர். அவருடைய உதவியாளர். அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. சின்ன ராமசாமி நான் நடித்த படம், அது ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா கேட்காதீங்க.
ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் சுபாஷ்? ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க. அழகாக இருக்குது டைட்டிலு. வி. சேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான். கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ஹீரோ அவருக்கு அவருடைய காட்சிக்கு தானே நான் பாடியிருக்கேன். நான் அதை பாதி தான் அது போடும்போது நான் வந்தேன். நான் நிறைய படத்தில் நீங்கள் என்னுடைய குரலை கேட்டிருப்பீங்க. மோகன் இப்போ பேச மாட்டேன்னாரு. அவர் மோகனுக்கு பதிலாக நான் பேசிடுறேன். இந்த இடத்துல சிரிக்கலாம். என்னை இந்த இந்த யூனிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஆர். செல்வா அவர்கள். கரெக்டாம்மா? சரியாக பேசுகிறேன்னா? இந்த திரைப்படத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் அதான் குறைஞ்சது ஒரு 100 குடும்பங்கள் பிழைக்கும் என்ற ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் 100 பேருக்கு மேலே 100 குடும்பங்களுக்கு மேலே இதனால் பயனடைகிறார்கள் என்றால் அது ஒரு மிக 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 சிறந்த விஷயம். நான் 80 to 90 ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் வாய்ஸ் மாற்றி பேசியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நான் என்ன வச்சு சொல்லலை. ஒரு 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 ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும்னா அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஆல்வின் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புண்ணியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நாகரத்தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்த்தோம். ஹீரோயின் ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி அப்படின்னும் போது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ இந்த படத்துடைய கதாநாயகி இலக்கியா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இறைவனுக்கு வணக்கம். எங்கள் படத்தை நீங்கள் பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்தை கூறி என்னோட உரையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கலாமா சார்? ஏன்னா இது எனக்கு கிடைத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினாக நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா நான் ஹீரோயினாக ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினாக ஆகிற தகுதி இருக்கான்ற ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு நான் பழசு, உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்ட்டாக, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் ஹீரோயினாக நிற்கிறேன். இதுவே என்ன எப்படி சொல்கிறது, நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் சினிமாவில் எப்படி சொல்கிற, ஒவ்வொருத்தவங்க கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு எப்படி சொல்கிறது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வாய்ப்புகள் கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா
அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்கெலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோடு கலந்த ஒரு லுக்கில் அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ, பூனேயில் இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஹாஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட மாதிரி ரொம்ப எளிமையாக கல், மண், வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம், மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற, அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறவிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்னை வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது, நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா, அண்ணா, அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து எனக்கு வந்து படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். படத்தில் வந்து சொல்லி பண்ண வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அவர் பண்ண செயல்களால் வந்து அவங்களாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்று வந்து மரியாதைனால, பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சுருக்காரு. அவர் கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கதையில் இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோடய காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்கிறேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலா அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்கள்
அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்கே பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லுங்கள், அந்த ஹீரோயினாக நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக. அவங்க பண்ண கோஆப்ரேஷனால், அவங்க பண்ண ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார். உங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. வேற என்ன சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கைத்தட்டாதீங்க, இன்னும் நான் படத்தை பற்றி சொல்லலை. எங்கள் படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்கள் படத்தில் வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால் இந்த படத்தில் வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் இந்த இடத்துல வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ராஜ கணபதி அவர்கள், அடுத்ததாக இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய திரு ராஜ கணபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி செருப்பு நீங்கள் கொடுத்தா அவர் எப்படியும் அணிய மாட்டார் சார், சால்வை மட்டும் தான் நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த 30 ஆண்டு கால விரதம் அப்படின்னே சொல்லலாம். காலில் செருப்பு இல்லாமல் அவர் வந்து இருக்கிறது, படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் போடுவேன்ட்டு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம். ஸோ அதற்கான ஒரு சிம்பிளாக தான் அவர் கையில் வந்து காலணிகளை பரிசாக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார்.